Eastern Ghats, Pollachiil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. இல்லை, அது மகிழ்ச்சி தான். உள்ளபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை எப்படி கரூர் மக்கள் பார்ப்பார்கள்னாக்கா, வாராரு வாராரு அழகர் வாராரு, கிட்டத்தட்ட அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா 17ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடிய இந்த நிகழ்வானது தேசிய செய்தியில் கவனம் பெறும். ஒரு ஆள் ரொம்ப அமைதியாகவே போகிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு சண்டை செய்ய தெரியல, அவன் வந்து பயந்துட்டான் அவங்கள பார்த்து அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அவர் ரிங்குக்குள்ளே வந்ததே சண்டை செய்ய தான், அரசியல்ன்ற ரிங்குக்குள்ளே வந்ததே சண்டை செய்ய தான், 26க்காக தான் வராரு. கொஞ்சம் உங்களை ஆசுவாசப்படுத்தி விட்டு பார்க்குறதே, உங்களுக்கு டைம் கொடுத்து பார்க்குறதா. நீங்கள் அதுக்குள்ளேயும் அவர் ஏறி அடிக்கிறீங்கனாக்கா 2 கோணம் இருக்குது. அவர் இனி எவ்வளோ அக்ரெசிவாக உங்களை அடிக்க போகிறாரு, இனி புது டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. இதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி யார் திமுகவுக்குன்னா விஜய் தான். கண்ணுக்கு தெரியாத எதிரி யார்? வாரியர்ஸ். ஸ்லோ மூமெண்ட்டும் கேட்குறேன். விஜய் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு தலைவன் வந்து இப்படி நடந்துக்கிற முடியுமாங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே எழுதுது சார். அவர் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு, நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு காலதாமதம், கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தரை கூட கட்சியில் காணோம். ஆனால் ஆதவர்ஜனா போயிட்டு மட்டும் வந்துட்டு இருக்காரு. புஷியானந்த் எங்கே இருக்காருன்னே தெரியல. மற்ற நிறைய பேர் வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் இயக்கம் இந்திய அரசியலில் இப்படி நடந்தது, இதுதான் வந்துட்டு புதுசாக பார்க்குறோங்கிறாங்க. அதை வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு சக்தியாக இருக்கிறாருங்கிறீங்களா அப்போ விஜய்? இல்லைங்களா? இல்லாட்டி எதுக்கு சார் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வந்து விஜய்க்கு வந்து அங்கங்கே சார் அங்கே வந்ததோ 40,000 பேர் வந்திருப்பாங்களா சார்? இந்த கரூர் கூட்டத்தில் நீங்கள் எஸ்டிமேட் எவ்வளோ வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் பார்த்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பார்த்தவங்க கோடிக்கணக்கான பேர் கூட பார்த்துக்கலாம் சார். எல்லாரோட இதுலையும் போயிட்டு சீமானுக்கும் அதே ஒரு விஷயம் தான் வந்துட்டு மீடியாஸ்ல வந்துட்டு பார்க்குறாங்க. வாக்குகளா மாறிச்சான்னு பார்த்தா வாக்குகளா 4 கோடி பேர் பார்த்தான்னு காட்டுங்க சார். எத்தனை பேர் பார்த்தாங்கிறத விட சார், நீங்கள் வந்து யூடியூப்ல பார்க்குறதையும் டிவியில் பார்க்குறதையும் வந்துட்டு ஒரு ஓட்டர்ஸாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் எப்படி அதை கால்குலேட் பண்ணுறீங்கன்னு? எப்படி கால்குலேட் பண்ணுற? ஒரு 40,000 பேர் அங்கே வந்திருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுங்க. கொரோனா காலம் வந்த போது எல்லாமே எதில் படிச்சாங்க? உட்காந்து பேப்பரை பார்த்தாங்க, வந்துட்டு ஃபோனில் பார்த்தாங்க, ஆன்லைனில் தான் பார்த்தாங்க. எல்லாம் கல்வி அதில் படிக்கிறவங்க, இங்கே அரசியல் அவன் படிக்கலாம், அரசியல் அதே மாதிரி தான் படிக்கிறான். இப்போ உட்காந்து பார்க்குறவங்களாம் வாக்காளருங்கிறீங்க நீங்கள். அப்போ சார் பார்க்குறவனுக்கு அரசியல் தெரியுதுல்ல சார். எவன் திருடன், எவன் அயோக்கியம், எவன் நல்லது செய்யறான், எவனுக்கு யார் பிடிச்சவனும் பார்ப்பான், பிடிக்காதவனும் பார்ப்பான், எல்லாருமே தான் பார்ப்பாங்க. திமுக காரங்க கூட தான் பார்த்துருப்பாங்க. ஸ்டாலின் என்ன பேசுறாருங்கிறத விஜய் கட்சிக்காரங்க கூட தான் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பார்க்கிறவர்கள்லாம் நீங்க வாக்காளர்கள் எஞ்சிக்கு விஜய் 4 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னா 4 கோடி வாக்காளர்களும் விஜய் பின்னாடி நிற்கிறாங்கிற மாதிரி நீங்க எப்படி எடுக்கிறீங்க சார்? இதே இது எல்லாருக்கும் நடந்திருக்கு சார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடந்த தலைவர்கள் நிறைய. ஒரு வாரம் நீங்களே ஒரு தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த தொகுதிக்குள்ள போவோம். சரி, எத்தனை கோடி பேர் உங்களுக்கு வந்து வாக்காளர்? இப்போ எனக்கு சார், நான் என்கிட்ட டேட்டா லைன் வச்சுக்கோங்க சார். இப்போ எத்தனை கோடி பேர் விஜய் கட்சியில் வந்து உறுப்பினராக இருக்காங்கன்னு நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் நானும் போய் மக்கள்கிட்ட கேட்போமா? அதிகப்படியாக யாருக்கு ஓட்டு வருதுன்னு பார்ப்போமா? கிரவுண்ட் ரியாலிட்டி பார்ப்போமா? இதே கிரவுண்ட் ரியாலிட்டி, இதே வந்து கருத்து கணிப்புகள், மக்கள்கிட்ட எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தேர்தல் எலெக்ஷனில் வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. முதலமைச்சர் நினைத்திருந்தால் இந்த கேஸில் விஜய் கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன் கொண்டு வரல? கொண்டு வரல. அவங்க அதை ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அதை அவங்க பார்க்கல. அவங்க பழிவாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உனக்கு? அது இல்லையாங்க, அவங்க அப்படிதான் அவங்க எடுத்துக்கிறவே இல்லை. அதை தானே இப்போ நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். கரூர்ல முதலமைச்சர் கரெக்டாக நடந்திருக்காரு விஷயத்துல. விஜயோட தவறுன்னு உங்க தரப்புல போய் வாதிடுறீங்க. இந்த பக்கம் விஜய் நான் வீட்டில் தான் இருப்பேன், அரெஸ்ட் பண்ணுன்றாரு. அது அந்த இடத்துல தான் தெளிவாக ஒரே ஒரு விஷயம் வந்து அரசு தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்க, அமைச்சர்களும் பேசின விஷயம் அதுதான். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, விஜய் வந்து சரியாக வந்து கையாண்டிருக்கலான்னு சொல்கிறோம். அந்த ஒரு காரணத்தை வச்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணுற முயற்சிக்குள்ள திமுக அரசாங்கம் போகலைங்கிற துரைமுருகனே தெளிவாக பேசியிருக்கோம். அதாவது வந்துட்டு நாங்கள் சொல்கிற விஷயம் வந்துட்டு தவறுதலாக கொண்டு போய் வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறதையும் வந்துட்டு திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க. நிறைய பேர் பேசின வரைக்கும் அவ்வளோதான் அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க. இந்த சேனல்கள் முடக்கப்படுறதுங்கிறது எல்லா ஆட்சிகளுக்கும் நடக்கும். நாளை ஒருவேளை விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி சிஎம் ஆவாரான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதிராக ஒரு செய்தி வந்தால் இது முடக்கப்படுறதுங்கிறது ஆட்சியாளர்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் பாதிக்கப்படுறது ஊடகங்களாக இருக்கிறது கட்சிகள் இல்லை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல ஒரு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கானுடைய விஜயினுடைய மௌனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிட்டு இருந்தது. வீடியோவில் பேசினார், அதுக்கப்புறம் வீடியோ கால் மூலியமாக பேசினார், எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. 17ஆம் தேதி பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுடைய குடும்பத்தை நேரில் சந்திப்பதாக விஜயனுடைய தகவல் வந்து வெளியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க விஜயோட? இல்லை, அது மகிழ்ச்சி தான். உள்ளபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை எப்படி கரூர் மக்கள் பார்ப்பார்கள்னாக்கா, வாராரு வாராரு அழகர் வாராரு, கிட்டத்தட்ட அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா 17ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடிய இந்த நிகழ்வானது தேசிய செய்தியில் கவனம் பெறும்.
நேஷனல் லெவலில் வந்துட்டு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்கிறீங்க. ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு மீண்டும் கரூரில் அவர் கால் வைக்கிறாருன்னும் பொழுது ஊடகம் இது மிக முக்கியமான கவனம் பெறுகிறது. அரசியல் தளத்தில் வந்து மிக முக்கியமான கவனம் பெறுகிறது. மக்கள் மத்தியிலையும் கவனம் பெறுகிறது. பாதிக்கப்பட்ட நபர்களும் கவனம் பெறுகிறது. அன்றைக்கு தேசிய செய்தியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ளூர் செய்தி வரைக்கும் விஜயாகத்தான் இருப்பார். ஆனால் அதில் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால், இந்த முறை அவர் செல்லும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்துடனும் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் நேரம் ஒதுக்கி அவர்களை சந்தித்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு தேவையான நிதியை கொடுத்த பிறகு களத்தில் அவர் என்ன மாதிரியான வேலையை செய்ய போகிறார், நெக்ஸ்ட் ஸ்டெப் விஜய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ஸ்டாம்பேட்டுக்கு அப்புறம் விஜயோட களம் எப்படி இருக்கும்னாக்கா இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, ஒரு நபர் வந்து உள்ள களத்துக்குள்ளே வந்துட்டு சண்டை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து அதாவது எப்படி நம்ம பார்க்குறோன்னாக்கா, ஒரு ஆள் ரொம்ப அமைதியாகவே போகிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு சண்டை செய்ய தெரியல, அவன் வந்து பயந்துட்டான் அவங்கள பார்த்து அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அவர் ரிங்குக்குள்ளே வந்ததே சண்டை செய்ய தான். அரசியல் என்ற ரிங்குக்குள்ளே வந்ததே சண்டை செய்ய தான். 26க்காக தான் வராரு. கொஞ்சம் உங்களை ஆசுவாசப்படுத்தி விட்டு பார்க்குறதே, உங்களுக்கு டைம் கொடுத்து பார்க்குறதா. நீங்கள் அதுக்குள்ளேயும் அவர் ஏறி அடிக்கிறீங்கனாக்கா 2 கோணம் இருக்குது. அவர் இனி எவ்வளோ அக்ரெசிவாக அவங்களை அடிக்க போகிறாரு, இனி புது டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. இதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி யார் திமுகவுக்குன்னா விஜய் தான். கண்ணுக்கு தெரியாத எதிரி யார்? வாரியர்ஸ். அவன் எங்கே இருக்கிறான், எங்கே ஒளிஞ்சிருக்கிறான், என்ன பண்ணுறான், எந்த மாதிரி வேலை செய்கிறான்னு தெரியலாம். அடி வந்து நூக்கன்காரன்னு பார்த்து அடிக்கிறான் பொழுது நேருக்கு நேராக தளபதி விஜய் ஒரு பக்கம் களை இறங்குறாருன்னா, இந்த பக்கம் வாரியர்ஸ் ஒரு பக்கம் களை இறங்குறாங்கன்னும் பொழுது சார், ஒரு நாட்டிற்கு முப்படை இருக்கும் சார். வாரியர்ஸ்ன்னு சொன்னீங்க, யார் அந்த வாரியர்ஸ்? விஜய்க்கு அந்த யார் வாரியர்ஸ்னு திமுக காரண்ட கேளுங்களேன், அழுகிறாங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க சாங்கா சொல்கிறீங்க விஜய்க்கு ஒரு பெரிய வாரியர். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியினோட தலைவர் வந்துட்டு சினிமாவில் விஜய் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் கழிச்சு தான் வந்துட்டு நான் மக்களை பார்ப்பேங்கிற அளவுக்கு விஜய் இருக்கிறாரு. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் ஒரு தலைவங்கிறவன் உடச்சிட்டுல சார் போய் நின்று இருக்கணும் சார். நீங்கள் யார் வேணாலும் வலைய பின்னலாம், ஆனால் உடச்சிட்டுல போயிருக்கணும். ஒரு தலைவன் வந்து இப்படியா வந்து செயல்படுற சொன்ன டேட்டில் போனதுக்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் உடச்சிட்டு போனால் என்ன ஆகும்? சொன்ன டேட்ல போகிறதுக்காக வந்துட்டு பார்வைகள் இல்லை. அன்னைக்கு இவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, பாதுகாப்பு குளறுபடி நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே வந்துட்டு உண்மையிலே வருத்தப்படுற ஒரு தலைவர் அந்த ஸ்பாட்ல கிளம்பி இருந்திருக்கலாமே. அரசனுடைய தடையை உடைச்சிருக்கணுமே. அதான் அங்கே போனாலும் கூட்டம் வரும், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு ஏன் விஜய் நினைக்கணும்? விஜய் தனியாக போயிருக்கலாமேங்க. இப்போ நீங்கள் இது எப்படின்னாக்கா, இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு பிறகு காவல்துறை அனுமதி கேட்குறாங்க, காவல்துறை அனுமதி கொடுக்கல, திமுக அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னு நம்ம 2 கோணம் இருக்குல்ல. அப்போ இது வந்து இப்போ காவல்துறை விஜயை பார்த்து பயந்ததுன்னு நினச்சிக்கிறீங்களா, இல்லை வந்தால் சில பிரச்சனைகள் நடக்கும்ன்றதுனால காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? விஜய் மேலே ஒரு பயமாக கூட இருக்கலாமே. காவல்துறைக்கா சொல்லுங்கள் சார். காவல்துறைக்கு விஜய் மேலே பயம் இருக்கா? இருக்கும் சார், கண்டிப்பாக. என்ன சார் அப்போ நீங்க சொல்றது வந்து விஜய் நீங்க அந்த அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றீங்க நீங்க சார்? இல்ல இப்போ அவர்கள் ஏன் அனுமதி கொடுக்கலன்ற ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும்ல. மீண்டும் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னாக்கா அப்ப காவல்துறையால மறுபடியும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கூட்டத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்கனாக்கா அப்போ காவல்துறை எதுக்கு? இங்கே ஒரு கேள்வி எழும்ல. இல்லை, எந்த இடத்துலையுமே வந்துட்டு விஜய் அந்த ஸ்பாட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காவல்துறை அனுமதி மறுப்புன்னு எந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் அந்த இடத்துல இருந்து காவல்துறை அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல நின்று கேட்ட பொழுது கொடுக்கலன்ற அஃபிஷியலாக எங்கே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது? அஃபிஷியலாக வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் காவல்துறை சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வெளியாகவே இல்லையே. சரி, இப்போ வரைக்கும் ஏன் அனுமதி கொடுக்கல? இப்போ விஜய் வந்து கேட்டிருக்காரு இந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறம் விஜய் வந்து ரொம்ப லேட்டாவே தானே கேட்டிருக்காரு. அவர் சார் அவர் ஒரு வாரத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் லேட்டா கேட்டிருக்காரு சார். ஒரு வாரத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டேட் வரைக்கும் அனுமதி கொடுக்கல. இப்போதான் ஸ்லோ மூவ்மெண்ட்டும் கேட்குறேன். விஜய் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு தலைவன் வந்து இப்படி நடந்துக்கிற முடியுமாங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே எழுதுது சார். அவர் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு, நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு காலதாமதம், கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தரை கூட கட்சியில் காணோம். ஆனால் ஆதவர்ஜனா போயிட்டு மட்டும் வந்துட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் எங்கே இருக்காருன்னே தெரியல. மற்ற நிறைய பேர் வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் இயக்கம் இந்திய அரசியலில் இப்படி நடந்தது இதுதான் வந்துட்டு புதுசாக பார்க்குறோங்கிறாங்க எல்லாரும். அது நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி சம்பவம் இப்போ என்னென்ன நடந்திருக்கோ நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் விஜய் அவர்கள் முறைப்படி அனுமதி கேட்டு மறுபடியும் போகணும்னு நினைக்கிறார். மறுபடியும் ஒரு டிசாஸ்டர் வந்து நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சினிமா மாதிரியே நீங்கள் வந்து உடச்சிட்டு போங்க, உங்களுக்கு க்ரௌடு வரும், எல்லாம் ஓகே. அவர் போனால் க்ரௌடு வரும், பார்ப்பாங்க, மீடியா வரக்கூடாது, Z+ பாதுகாப்பில் போகணும், ஸ்பீட் பேக்கில் ஏறி இறங்குறது, இப்படி ஒவ்வொரு விஜய் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் நிறையா இருக்கு சார். சார் நீங்கள் இவ்வளவு சிக்கலுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்கிறீங்க. கூடியே வராங்க, ஒடியாடுறாங்க, எவனோ 2 பேர் இடிச்சுட்டு உள்ளே விழுந்தாக்கா நீங்கள் வந்து வண்டியை வந்து ஹிட் அண்ட் டிரைவில் பிடுங்கணுன்றீங்க. இவ்வளோ செய்யக்கூடிய நீங்கள் ஒரு முறை நான் கேட்குற பாதுகாப்பு கொடுன்றாரு. கொடுக்க முடியுமா? அவனால் கொடுத்துருவீங்களா?
ரொம்ப இயல்பான ஒரே கேள்வி தான். வெறும் கரூருக்கு மட்டும் இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுங்க, அப்புறம் எல்லா அரசியல் கட்சிக்கும் என்ன திட்டவட்டம் போடுறீங்களோ அந்த திட்டவட்டப்படியில் நம்ம செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு. நீங்கள் யார் அந்த வாரியர்ஸ்னு கேட்டிங்களே, வாரியர்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எதனால் வந்து இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்றது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கரூர் நடந்த விஷயத்தை நூக்கன் காரணம் எடுத்து போட்டது வாரியர்ஸ் தான், பொதுமக்கள் தான். இன்றைக்கி வந்து விஜய் மீது யாருமே கோவப்படல. நீதிமன்றத்திற்கு போய் வாதாடினது என்ன சார் சொல்லியிருக்காங்க? பாதிக்கப்பட்ட தரப்பில் அரசாங்கத்தை குற்றம் சொல்லியிருக்காங்களா, விஜய் குற்றம் சொன்னாங்களா? அரசாங்கத்தை தான் குற்றம் சொல்லியிருக்காங்க, காவல்துறை தான் குற்றம் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே பொதுமக்களும் அவங்க பார்ல எப்படி நிற்கிறாங்கனாக்கா, இந்த காமன் பீப்புளே வாரியர்ஸாக தான் நிற்கிறாங்க. இப்போது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ரசிகர்களாக நிற்கிறாங்க சார். என்ன சார் ரசிகர்களாக தானே நிற்கிற மாதிரி. பாதிக்கப்பட்டவர்கள் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வந்துட்டு விஜய் மேலே உள்ள ஆர்வத்தில் வந்தவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு ஸ்டாம்பேடில் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வந்து முன்வைக்கல, எந்த ஃபேமிலியுமே வந்து முன்வைக்கல, பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்குதுங்கிறது. யாராக இருந்தாலும் தன் குடும்பத்தில் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க. தன் குடும்பத்தில் ஒரு உயிர் போயிடுச்சுனாக்கா உயிர் போனவனை காரணம் சொல்லுவாங்களா, இல்லை உயிர் போனவன் வந்து இவர் அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு யார் வந்துட்டு காரணமோ கண்டிப்பாக வந்துட்டு ஆப்போசிட் சைடு பேசுறது வந்து நடக்கிற ஒரு விஷயம். விஜய் காரணம் யாருமே சொல்லல, அவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து வரல, அதை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம். ஃபேமிலி சைட்லேருந்து அந்த இடத்துல அதுதான் சார். தலைவனை எப்படி இருந்து இப்படிப்பட்ட ஒரு தொண்டனை வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவனுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கு? அதற்காக தான் சார் இப்போ கட்சியில் ரீஷபிள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு 20 பேர் கொண்ட குழுவை வந்து இப்போ மறுபடியும் மாற்றி அமைக்கிறாரு, புதிய டீமை உருவாக்குறாரு. அந்த டீம் மூலமாக நகர்வுகளை அடுத்தடுத்து நகரும். கரூருக்கு போய் மக்களை சந்தித்த பிறகு இனிமேட்டு அரசியல் களத்தில் ஆட்டம் புதிதாக இருக்கும். அவர் ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக இப்போ அடுத்து இந்த மாதிரியான சிக்கல் இல்லாமல் என்னென்ன செய்யணுன்றதில் அதை செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப விஜய் கேட்கக்கூடிய ஒன்று தான், நீங்கள் சொல்கிற டைம் படி சொல்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் இந்த மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும், மக்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். மக்களை வந்து நான் வந்து கொண்டு போய் கண்ட்ரோலில் பண்ணுன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு கூட்டம் கூடுற இடத்துல யார் ஆளுகிற கட்சியோ அந்த கட்சி தான் அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதுதானே ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம். சரி, விஜய் போக முடியல, ரைட், ஓகே, விஜய் போனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத சொல்கிறதுனா, ஆனால் புஷி ஆனந்த் ஏன் தலைமறைவாகணும், கட்சியில் உள்ள மற்றவங்களாம் ஏன் தலைமறைவாகணும்? அது அவங்க நீங்கள் போய் வந்து பார்த்துருக்கணும்ல. ஒரு கட்சியில் சிஎம் போல அப்படின்னா சிஎம் தவிர்த்து இந்த கட்சியில் யாருமே கிடையாதா? இல்லை எடப்பாடி போலன்னா எடப்பாடி கட்சியில் யாருமே கிடையாதா? எல்லாருமே போய் களத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல. அது எல்லாருமே தலைமறைவாகிறது ஒரு அரசியல் இயக்கம். ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறத வந்து நீங்கள் ஒரு பார்வையில் கூட எடுத்துக்க முடியாத சூழ்நிலை அந்த கட்சி ஏன் இப்படி? அதுக்கு தான் சார் அதாவது இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் வந்து விஜய்க்கு வந்து கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாகவே இதைத்தான் பார்த்துக்கிட்டுறாங்க எல்லாரும். அதுக்கு 41 பேர் இறப்பு தான் வந்து வச்சு தான் அது அரசியல் ஆக்கணுமா? 41 இறப்பு அவர் தான் கொண்டாரா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் கொண்ட மாதிரி இருக்குது. இல்லை, அந்த 41 பேர் வந்து இறந்ததை வச்சு தான் விஜய் வந்து படிப்பனையை கற்றுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க சார். அதில் தான் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்ட அரசியலை வந்து யோசிக்கிறாரு. இந்த தவறை வச்சு தான், அதாவது 41 பேர் இறந்ததுனால வந்து விஜய் வந்து மாதிரி செய்யறது கிடையாது. 41 பேர் இறப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த விடயங்களை இப்போ அவர் மாற்றி அமைக்கிறாரா இல்லையா சார்? நீங்கள் அப்படி பார்த்தா நான் உங்கள்ட்ட இயல்பாக ஒன்று கேட்குறேன். திமுகலையே வந்து இருந்த ஒரு மிக முக்கியமான நபர், அதாவது அந்த மலர்கள், அந்த கொடியில் மலர்ந்த ஒரு மலர்னு சொல்கிறாங்கல்ல, யாரை சொல்லுவாங்க? எம்ஜிஆரை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஏன் உன்னால தக்க வச்சுக்க முடியல திமுகனால? சார் அது ஒரு அரசியல் சார். அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை ஏன் தக்க வச்சுக்கல? நான் கேட்கறது ஒரே விஷயம் தான். எம்ஜிஆர் போனாலும் இந்த கட்சி நிக்குங்கிறதுல வந்து அவங்க கட்சி நிக்குங்கிறதுல நீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்ன்றது நீங்க பேசுங்க. நான் கேட்கறது எம்ஜிஆர் உன்னால தக்க வச்சுக்க முடியல, அப்போ எம்ஜிஆர் விட்டுட்டு வெளியில வந்து புதுசாக ஒரு விஷயம் உருவாக்குறாருல, அப்போ அதனால் வந்து நீ மொத்த பேர் முட்டாப்பேன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? அப்படி கிடையாது சார். இங்கே வந்து இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடந்த பொழுது அப்போ இதில் யார் குற்றம் அளித்திருக்கிறார்களோ அவர்களே அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கோ வேறு பொறுப்பு கொடுத்துட்டு வேறு ஆளை கொண்டு வருது. அதாவது இன்றைக்கி நடக்கிற ஆட்சி இருக்குல்ல, ஒரு தவறு நடந்துருது, கடைசி வரைக்கும் இங்கே தான் கட்சிக்காரனாக இருந்தாலும் தான் அனுதாபியாக இருந்தாலும் அவன் தான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டியில் போன விஷயமாக இருக்கட்டும், 2 சிறுமியை வந்து பாலியல் பண்ண விஷயமாக இருக்கட்டும், எதுக்குமே அரசாங்கம் வந்து தன் ஆட்சி நடக்கக்கூடிய தப்பை வந்து ஆமாம் நடந்துருச்சு, இவனை நான் தூக்குனேன், சஸ்பெண்ட் பண்ணேன், ஏன் கட்சியில் இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூட வெளியே அனுப்புறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. ஆனால் சொந்த கட்சிக்காரனால இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இவங்களும் முன்னக்கூட்டி எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணாமல் போயிருக்காங்க அப்படின்னும் பொழுது ரீஷஃபிள் பண்ணுறாருல. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த நகர்வு போகிறது தான் ஒரு புட்சாலித்தனம். விஜய் எந்த இடத்துல வந்துட்டு விஜயை பார்த்து திமுக பயப்படுதுங்க. ஏன்னா விஜய் குறித்த ஒரு செய்தி வெளியிட்டாலே வந்து ஒரு ஊடகம் வந்து முடக்கப்படுகிறது, பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஒரு பெரிய இஷ்யூ வந்துட்டு இதுவரை திமுக வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷனை வந்து எடுத்தல, இமிடியட்டான ஒரு ஆக்ஷன் வந்துட்டு பெரிய அளவில் இருந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? 3 சம்பவம் வந்து திமுகவை கலங்கடிச்சிருக்கு. 1 திருவாரூர், அவளுடைய கோட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த திருவாரூர் காலங்காலமாக அவர்களுக்கே அவங்க மட்டுமே இருந்துகிட்டு கோட்டையாகவே இருக்கிற இடம் தான் அது. சென்னை எப்படியோ அது மாதிரி அதுவும் இருந்த அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு கூடின கூட்டம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கரூர் சம்பவம். கரூர் அவங்களுடைய கோட்டை அதற்கு முன்னாடி தான் 30 விழான்னு எடுத்திருக்கிறாங்க. அதற்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னன்னாக்கா, கரூரில் விஜய் போகும் பொழுது அந்த மக்கள் ஆர்ப்பரித்து விஜய்க்காக முளைப்பாரி கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க.
முளைப்பாரி யாருக்கு சார் எடுப்பாங்க? கடவுளுக்கு எடுக்கிறது தான். கடவுளுக்கு, சாமிக்கு தான் முளைப்பாரி கட்டி எடுப்பாங்க. அப்போ பண்றாங்க. ஆமா, நீங்கள் எங்களை காக்க வந்த சாமியாக அந்த மக்கள் பார்க்குறாங்க. கடைசி ஒரு நம்மளை காப்பதற்காக கடைசியாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கை நாயகனாக அவர்களை பார்க்கும் பொழுது அது இவர்களை கலங்கடிக்கிறது. ஏன்னா அது நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு. 3வது, யாருக்குமே கொடுக்காத ஒரு அட்டென்ஷனை ஊடகம் வந்து விஜய்க்கு கொடுக்கறது. அவர் வீட்டிலேருந்து கிளம்புலேருந்து லைவ்லேருந்து அவர் முடிச்சுட்டு வர வரைக்கும், லைவ் வர வரைக்கும் இந்த அட்டென்ஷன். 2வது, இங்கேருந்து அவர் ஒரு விஷயத்தை நகர்த்தினா இலங்கையில் அதிருது, அங்கே இருக்கவங்க கச்சத்தீவுக்கு ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய செய்தியாக மாறுகிறது. இவர் ஒன்று சொன்னாக்கா மோடி, அமித்ஷாலேருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் மாறிட்டார். அப்போது அரசியலில் விஜய் பிரதானமாக வருவாரான்னு யோசிச்ச இடத்துல இன்றைக்கி அரசியலே விஜய் தான் மாற்றிட்டார் காலத்தை. அப்போது இவ்வளவு அட்டென்ஷன் இருக்குனாக்கா நம்ம என்ன பண்ணணும்? ஊடகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதன் மூலமாக தான் பிற நபர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த முடியும். எந்த நேரமும் போட்டுக்கிட்டே இருக்கிற அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். 3 கோடியிலேருந்து 4 கோடி பேர் பார்த்துருக்கான். 4 கோடி பேர்ன்றது அதுதான் என்டையராக ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஓட்டுற என்டையர் அவ்வளோதான். அவன் மொத்தமாக பார்க்குறான் பொழுது சுத்தமாக நம்மளை மறந்துட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில் போயிடுவானுங்க. விஜய் பக்கம் போயிட்டாக்கா என்ன நடக்கும்? ஏன்னா அவர்களுக்கு எம்ஜிஆர் ஏற்கனவே ஒரு பாடத்தை காமிச்சிட்டு போயிட்டார். அவர் இருக்கும் முறை அவர் தான். இப்போ அதே போல் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உள்ளே வந்துட்டார்னா, 2வது அவர் வைக்கக்கூடிய, நீங்கள் விஜய் மீது வேறு என்ன விமர்சனம் வைப்பீங்க? ஊழல் பண்ணீங்க, கொலை பண்ணீங்க, கனிம வளத்தை திருடுனீங்க, ஆட்சி அதிகாரத்திலேருந்து இவ்வளோ செஞ்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் திமுக விமர்சிப்பதற்கு 1000 விஷயம் இருக்கிறது. அப்போது இவர்களால் வந்து எதிர்த்து விஜயை கவுண்டர் ஒன்றுமே இல்லை. 2வது, மக்கள் கொண்டாடுறான்ல சார், கடவுளுக்கு எடுக்கிற மாதிரி முளைப்பாரி எடுக்கிறதும். அது ஜெயலலிதாவுக்கு தானே பண்ணாங்க. ஜெயலலிதா இருக்கிறப்போ பண்ணாங்க, விஜயகாந்துக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. எல்லாத்துக்குமே நடந்த ஒரு விஷயம் தானே. விஜய்க்கு என்னமோ புதுசாக வந்து சாமிகளாம் எடுத்துட்டு கும்பிட்றாங்க, விஜய் வந்து கடவுளாக மக்கள் பார்க்குறாங்கிற ஒரு ரசிகர்களாக விஜய் வந்து சினிமாவில் பார்த்து வளர்ந்த ஒரு விஜயை இன்னைக்கு நேரடியாக நம்ம பார்க்குறோமே அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தில் இந்த கூட்டம் போகுது. இதெல்லாம் வாக்குகளாக மாறுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? இது வரைக்கும் நிறைய தலைவர்கள் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்காங்க. வாக்கா மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் வந்தால் தான் தெரியும். ஆனால் இதே கூட்டம் வந்து இந்த கூட்டம் தேர்தல் வந்தால் தெரிஞ்சிட போகுது. ஆனால் இதே கூட்டத்தை வைத்து வந்துட்டு விஜய் சிஎம் ஆயிடுவாரு, விஜய் தான் அடுத்த மாற்றுங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க அவர் ஓட்டா மாறாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க நான் கேக்குறேன். தேர்தலுக்கெல்லாம் கண்டிப்பா சொல்லதான் போகுது. ஆனா இந்த கூட்டத்தை வைத்து அப்ப நீங்க முடிவு பண்ணக்கூடாதுல்ல? அப்ப நீங்க முடிவு பண்ணக்கூடாதுல்ல? இப்படி ஒரு விஷயத்தை பின்பத்தை கட்டமைக்க கூடாதுல்ல? சரி, இந்த அளவுக்கு பேரன்பு கொண்டு வேற எந்த தலைவருக்கு வந்து இப்படி நின்னாங்கன்னு சொல்லுங்க. விஜயகாந்துக்கு வந்திருக்காங்களா அதே கூட்டம்? விஜயகாந்த் இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்தாங்களா? கோட் பண்ணுங்க பாப்போம். விஜயகாந்தனுடைய காலகட்டத்தில் வந்த ரெண்டு கட்சிக்குமே ஒரு ஈக்குவலா இருந்த ஒரு விஜயகாந்த் அவர்களுக்கு விஜயகாந்துடைய ரசிகர்கள் நிறைய வந்து நீங்க வேணா போய் ஒரு புள்ளி விவரத்தை எடுங்க சார். விஜய் வருக்கு பின்னர் தான் இளைஞர்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியலை பற்றி பேசுகிறான், இவ்வளோ செய்திகள் எடுத்து அரசியல் தளத்தில் கடத்திக்கிட்டு இருக்கானே தவிர விஜயகாந்த் இருந்தபோது தான் இந்த மாதிரி செய்யலை. இன்றைக்கி இவ்வளோ இளைஞர்கள் விஜய் வந்ததுக்கு பிறகு தான் உள்ளே பேசுகிறாங்க. குழந்தை வரைக்கும் பேசுது. வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் விஜய் கடந்து போயிட முடியாது. அவன் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு சக்தியாக இருக்கிறாருங்கிறீங்களா அப்போ விஜய்? இல்லைங்களா? இல்லாட்டி எதுக்கு சார் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வந்து விஜய்க்கு வந்து அங்கங்கே சார் அங்கே வந்ததோ 40,000 பேர் வந்திருப்பாங்களா சார்? இந்த கரூர் கூட்டத்தில் நீங்கள் எஸ்டிமேட் எவ்வளோ வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் பார்த்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சார் பார்த்தவங்க கோடிக்கணக்கான பேர் கூட பார்த்துக்கலாம் சார். எல்லாரோட இதுலையும் போயிட்டு சீமானுக்கும் அதே ஒரு விஷயம் தான் வந்துட்டு மீடியாஸ்ல வந்துட்டு பார்க்குறாங்க. சீமானுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. வாக்குகளா மாறிச்சான்னு பார்த்தா வாக்குகளா மாறல. 4 கோடி பேர் பார்த்தான்னு காட்டுங்க சார். எத்தனை பேர் பார்த்தாங்கிறத விட சார் நீங்க வந்து யூடியூப்ல பாக்குறதையும் டிவியில பாக்குறதையும் வந்துட்டு ஒரு ஓட்டர்ஸா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். நான் எப்படி அதை கால்குலேட் பண்றீங்கன்னு எப்படி கால்குலேட் பண்ற? ஒரு 40,000 பேர் அங்க வந்திருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுங்க. கொரோனா காலம் வந்த போது எல்லாமே எதுல படிச்சாங்க? உட்காந்து பேப்பரை பார்த்தாங்க, வந்துட்டு ஃபோனில் பார்த்தாங்க, ஆன்லைனில் தான் பார்த்தாங்க. எல்லாம் கல்வி அதில் படிக்கிறவன் இங்கே அரசியல் அவன் படிக்கலாம், அரசியல் அதே மாதிரி தான் படிக்கிறான். இப்போ உட்காந்து பார்க்குறவங்களாம் வாக்காளருங்கிறீங்க நீங்கள்? அப்போ சார் பார்க்குறவனுக்கு அரசியல் தெரியுதுல்ல சார். எவன் திருடன், எவன் ஐயோக்கியம், எவன் நல்லது செய்யறான், எவனுக்கு யார் பிடிச்சவனும் பார்ப்பான், பிடிக்காதவனும் பார்ப்பான், எல்லாருமே தான் பார்ப்பாங்க. திமுக காரங்க கூட தான் பார்த்துருப்பாங்க. ஸ்டாலின் என்ன பேசுறாருங்கிறத விஜய் கட்சிக்காரங்க கூட தான் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு பார்க்கிறவர்கள்லாம் நீங்க வாக்காளர்கள் ரேஞ்சுக்கு விஜய் 4 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னா 4 கோடி வாக்காளர்களும் விஜய் பின்னாடி நிற்கிறாங்கிற மாதிரி நீங்க எடுக்கிறீங்கன்னு தெரியல. பாயிண்டா நீங்க சொன்னீங்க. பிடிச்சவனும் பாப்பான், பிடிக்காதவனும். அப்பாங்க கரூர்ல 4 கோடி பேரா வந்து நின்னாங்க. அதான் நான் சொல்றேன். பிடிச்சவனும் பாப்பான், பிடிக்காதவனும் பாப்பான். நீங்க சொன்னது எல்லாருமே பாக்குறாங்க. வேலிட் பாயிண்ட். அப்ப ஏன் ஒரே கட்சி தொடர்ச்சி ஆட்சி நடத்தல? ஒரே கட்சி ஏன் தொடர்ச்சி ஆட்சி இல்ல? பாக்குறவங்க எல்லாம் வாக்காளர்களா மாறலையே சார். அதான் புரியலையா? உங்களுக்கு புரியலையா? இல்ல இப்போ உங்களுக்கு புரியல. அப்போ பிடிக்காதவனும் பாக்குறான், அதனாலதான் ஆட்சி மாற்றம் நடக்குது ஒவ்வொரு முறையும். பிடிச்சவன் பிடிக்காதவன் பாக்குறதுனாலதான் தொடர்ச்சி திமுக மட்டும் ஓட்டு போடல. ஓட்டு மாறுதுல தொடர்ச்சி. அதுதான் சொல்றேன். தொடர்ச்சியா திமுக மட்டும் ஓட்டு போடல. அதான் நானும் தொடர்ச்சியா அதிமுக மட்டும் ஓட்டு போடல. அப்ப இவன் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறீங்க நீங்க?
சார் நானும் அதை தான் சார் சொல்றேன். நானு அதுல பிடிச்சவன் நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். போராட்டி பிடிச்சவன் அதுதான் போராட்டி சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பார்வையாளர்கள் கணக்குன்னு சொல்லி பார்த்தா போராட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா நீ ஏன் கவர்மெண்ட் பயப்படுற? சார் உங்களுக்கு நீ ஏன் பயப்படுற? ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து கிரிக்கெட்டை 23 கோடி பேர் உட்காந்து பார்த்துன்னு இருக்கான் சார். பிக் பாஸ் அவ்வளவு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க சார். எல்லாருமே பின்னாடி போய் நிப்பான்னு சொல்ல முடியுமா சார்? ஆனா எல்லாரும் டோனி வந்து எல்லாரும் யாரை ரசிக்கிறாங்க? டோனி தானே. வந்து விஜயை விட சார் எல்லாரும் ஆட்ட நாயகன் டோனி தானே பாக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ரோஹித் சர்மாக்கு அதே ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் நீங்க அப்படி பிரியும் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா வியூவர்ஷிப்பை வச்சு நீங்க எப்படி ஒரு கட்சியை வந்து நீங்க கட்டமைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அரசியல எப்படி சொல்ல முடியும்னு வியூவர்ஷிப் தான் சார் அவனுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்துது. வியூவர்ஷிப் தான் அரசியல் புரிதல் ஏற்படுத்துறீங்களா சார்? எத்தனை பேர் சார் வந்து கிராமத்துல நீங்க சொல்றீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. எத்தனை கிராமத்துல உள்ளவர்கள் ஏடிஎம்கேக்குன்னு சொல்லி நான் அதிமுகவை தாண்டி நான் ஓட்டு போட மாட்டேன், காங்கிரஸை தாண்டி நான் ஓட்டு போட மாட்டேங்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல இருக்கான். எல்லாரும் வந்துட்டு மொபைல் போன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இதை வச்சுதான் போய் ஓட்டு போடுறாங்கிறீங்களா நீங்க? விஜய் அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசியல கிரியேட் பண்ணிட்டாருங்கிறீங்களா நீங்க? இங்க மோசமான ஒரு பெருவெல்ல வந்த பொழுது இந்த மக்களை பருத்தி வைக்க விட்டது யாருன்றது யாருக்கு தெரியும் சார்? செய்திங்கிறது வேற சார். நீங்க கொண்டு போய் செய்தி நீங்க பாக்குறதுங்கிறது வேற. நீங்க ஊடகத்துல பாக்கிறதெல்லாம் செய்தி தான் நாம பாக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல திமுகவுடைய அனுதாபிதான்றது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாத கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல சார். கொண்டு போய் சேர்க்கிறத நான் எடுத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேங்கிறது வேற சார். இது அரசியல் களத்துல, இது வாக்கு அரசியல்ல வந்துட்டு இது எப்படி நீங்க செல்லுபடியாகும்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த இதெல்லாம் வச்சு ஒரு கட்டமைக்கிறத வச்சுட்டு விஜய்க்கு வந்து 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருவாங்க, நான் போட மாட்டாங்கன்னு நான் சொல்லல. நாளைக்கு என்ன நடக்குங்கிறதா ப்ரெடிக்ஷன்ல நான் பேசல. ஆனா நீங்க இப்ப சொல்ற விஷயம் சொல்றேன், இதெல்லாம் வச்சு வந்துட்டு விஜய்க்கு இதுதான் பெரிய பலம்ங்கிறீங்க. சரி வாங்க, நீங்க நானும் வேணா ஒரு கேமரா எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்போமா? ஒரு வாரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் சார். இது எல்லாருக்கும் நடந்திருக்கு சார். ஒவ்வொரு காலகட்டங்களையும் நடந்த தலைவர்கள் நிறைய. ஒரு வாரம் நீங்களே ஒரு தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த தொகுதிக்குள்ள போவோம். சரி, எத்தனை கோடி பேர் உங்களுக்கு வந்து வாக்காளர்? இப்ப எனக்கு சார் நான் என்கிட்ட டேட்டா லைன் வச்சுக்கோங்க சார். இப்ப எத்தனை கோடி பேர் விஜய் கட்சியில வந்து உறுப்பினரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன். நீங்க ஒரு வாரம் நீங்கள் நானும் போய் மக்கள்கிட்ட கேட்போமா? அதிகப்படியே யாருக்கு ஓட்டு வருதுன்னு பார்ப்போமா? கிரவுண்ட் ரியாலிட்டி பார்ப்போமா? இதே கிரவுண்ட் ரியாலிட்டி, இதே வந்து கருத்து கணிப்புகள், மக்கள்கிட்ட எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தேர்தல் எலெக்ஷன்ல வந்துட்டு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு சார். நீங்களாம் போவோம் வாங்கன்றேன். ஒரு பெரிய எதிர்ப்பலைகள்லாம் இருந்த காலகட்டங்கள கூட அந்த கட்சிகள் ஆட்சி அமைக்கிறதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. நீங்க டக்குன்னு வந்துட்டு உங்களால 9 மாசத்துல என்டி ராமாராவ் வந்து ஆந்திராவில் ஆட்சி சார். விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், விஜய் ஒரு நல்ல நடிகர். யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா இல்லன்னு சொல்லல, ஓட்டு போடுவாங்கன்றது உங்களால அக்செப்ட் பண்ண முடியல. இருக்காதுன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இல்ல சார், இப்ப என்டி ராமாராவ் வந்தாரு, 9 மாசத்துல ஆட்சியை பிடிச்சாருன்னா அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து போனாரு. விஜய் ஒரு சின்ன பிரச்சனைக்கே வந்து விஜய் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மக்கள்லாம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி விஜயை பார்க்க வந்த கூட்டம், ரசிகர் கூட்டம், டிவியில பார்த்த கூட்டமெல்லாம் போய் வாக்கா மாறுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்கிறேன். விஜய் பயந்து போய் புதிய தலைமுறை முடக்கினாரா, ஆளுங்கட்சி முடக்குச்சா? சார், புதிய தலைமுறையை அரசாங்கம் முடக்கினதுக்கும் விஜய், சார் அதே புதிய தலைமுறை விஜய் வந்து பேசியிருக்கலாமே. யார் முடக்கினா சார்? விஜய் பேசியிருக்கலாம். புதிய தலைமுறை அரசாங்கம் முடக்கிருக்கு சார். சார் விஜய் பத்தி செய்தி இது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் நடந்தது. பதில் சொல்லுங்க. சரி, ஆட்சி தான் முடிச்சு. திமுக ஆட்சி தான் ஊடகவியலாளரா? இல்ல சார், ஊடகவியலாளரா தான் ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க, பதில் சொல்றேன்னா அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. டிஎம்கே அரசாங்கம் முடக்கி இருக்கு. எதனால முடக்குச்சு? விஜயனுடைய செய்திகள் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குங்கிறதுனால வந்து ஒரு 80% வரைக்கும் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி உடக்கப்பட்டது. எல்லாம் நான் அதை வந்து ஊடகவியலாளர் ஏத்துக்கிறோம். என்ன சார், அப்புறம் விஜய் பயந்துட்டாரு. நீங்க அதே டிவில விஜய் வந்து திமுக பயப்படுது, பயப்படுது, அதிமுக பயப்படுது சொல்லலாம். ஓகே, விஜய் வந்து ஏன் வந்து தைரியமா வந்து பேசலாம்ல? என்னை கைது பண்றாரு, பண்ணிருக்க வேண்டியதானே? நீ அவ்வளவு தைரியமான ஆளு, பண்ணிருக்க வேண்டியதானே? ஆட்சி செய்யல இல்ல. அப்ப வந்து திமுக எந்த இடத்துலயும் வந்துட்டு விஜய வந்துட்டு கார்னர் பண்ணல இல்ல. பயப்படல. அப்ப பயப்படல திமுக. என்ன சார் திமுக எப்படி பயப்படுதுன்னு சொல்றீங்க நீங்க? இப்ப நீங்க தான் சொல்றீங்க. அதாவது வந்து ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. ஸ்டாம்பேட் நடந்துருச்சுன்னா அதுக்கு அங்க இருந்தவங்க எல்லாரையும் வந்து காரணம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு புரியல. நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்க கேட்ட கேள்வி விஜய் பயந்துட்டாரு. நீங்க இப்ப புதிய தலைமுறை முடக்கினது யாருன்னு கேட்டேன். திமுக தான். திமுக அரசாங்கம் அப்ப திமுக தான் பயந்துச்சுன்னு சொன்னேன். இல்ல விஜய் அப்ப பேசவே இல்லை. நீங்க நான் வீட்டுல தான் இருப்பேன், உனக்கு வேணா கைது பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு, பேசிட்டாரு தைரியமா. இப்போ நீ அதுக்கப்புறம் கைது பண்ணல. இப்ப யார் பயந்தா? ஒரு விஷயத்துல ஒரு செய்தி ஊடகம் வந்து, நான் ஒரு ஊடகவியலாளராகவே நான் சொல்றேன், நான் ஒரு ஆட்சியாளரா இருக்கக்கூடியவங்க தன்னோட ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறப்ப எல்லா ஆட்சி காலகட்டங்கள்லையும் ஊடகங்கள் முடக்கப்பட்டது வந்து நடந்த விஷயம்தான். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடக்கலைன்னு சொல்றீங்களா? கலைஞர் ஆட்சி காலத்தில் நடக்கலைன்னு சொல்றீங்களா? தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கலைன்னு சொல்றீங்களா? நடக்குது. இப்போ நான் பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜெயலலிதாவை கைது பண்ணாங்களா? ஜெயலலிதாவை கைது பண்ணாங்களா? ஜெயலலிதா அவங்களோட கேஸுக்காக கைது பண்ணது நடந்திருக்கு. கலைஞர் யார் கைது பண்ணா? சொல்றாங்கன்னு சொல்லி தூக்குனது யாரு? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் கைது பண்ணி. ஏன் அந்த தைரியம் உனக்கு இல்ல? இப்ப
யாருக்கு? விஜய் அப்படி பண்ற அளவுக்கு அவர்கள் வந்துட்டு அரசியல் ரீதியாக பழிவாங்கல் நடவடிக்கை அவங்க எடுத்திருந்தாங்க. அதை ஸ்டாலின் பண்ணலைல. அப்ப முதலமைச்சரை நீங்க வந்து நீ எந்த கேட்டகரியில வச்சு நீங்க பாக்குறீங்க? அப்போ புதிய தலைமுறை முடக்குனது அவர்கள் வந்து புதிய தலைமுறை முடக்குனது பயத்துல கிடையாது, பயத்துல தான் ஆட்சிக்கு எதிரான புதிய தலைமுறை முழுசாவே வந்துட்டு அந்த சேனல்ல வந்துட்டு கொடுத்துட்டாங்கிற அடிப்படையில தான். அது வந்து கவர்மெண்ட் பயம். அப்படி பார்த்தா நியூஸ் தமிழ் தான். ஜெயலலிதா கலைஞர் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. நியூஸ் தமிழ் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதாவை கலைஞர் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்களா? ஐயோ கொல்றான்னு கத்துனாங்க. மீடியா அந்த அளவுக்கு வளரவும் இல்ல. இருந்ததே மொத்தமே 4-5 மீடியா தான் இருந்துச்சு. ஆனா ஊருக்கெல்லாம் தெரியும்ல. 4-5 மீடியா தானே இருந்துச்சு. அப்போ ஊருக்கே தெரியுமா தெரியாதா? உங்க பார்வையாளர்கள் கலைஞர் அரெஸ்ட் பண்ணது 4 கோடி 5 கோடி கலைஞர் அரெஸ்ட் பண்ணது யாருக்கு? 4 சேனல்ஸ் தான் அப்போ இருந்துச்சு. கலைஞர் அரெஸ்ட் பண்ணது யாருக்குமே தெரியாத ஒண்ணு தப்ப. சன் டிவி மட்டும் தான் சார் டெலிகாஸ்ட் பண்ணுச்சு. சன் டிவிங்கிற ஒரு சேனல் மட்டும் தான் சார் அன்னைக்கு இருந்துச்சு. அதிகமாக தெரியப்பட்டது சன் டிவி மட்டும். மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியும். மறுநாள் நிறைய பேருக்கு அன்னைக்கு அந்த சன் டிவி பார்த்தவங்களுக்கு தெரியும். மறுநாள் பேப்பர்ல வந்தத வச்சு எல்லாரும் தெரிஞ்சுச்சுல. அது அரசியல் பழிவாங்கு நடவடிக்கையா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருந்துச்சு. பழிவாங்கு நடவடிக்கையா இருந்துச்சு. ஏன் ஸ்டாலின் அதை பண்ண? நீங்க ஸ்டாலின் பயந்துட்டாரு, ஐயோ வந்து விஜயை கண்டு பயந்துட்டாரு முதலமைச்சர்னு சொல்லி டிவியை முடக்கிட்டாருங்கிறீங்க. முதலமைச்சர் நினைத்திருந்தால் இந்த கேஸ்ல விஜயை கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா? ஏன் கொண்டு வரல? கொண்டு வரல. அவங்க அதை ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா அதை அவங்க பார்க்கல. அவங்க பழிவாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உனக்கு? அது இல்லையாங்க. அவங்க அப்படிதான் அவங்க எடுத்துக்கிறவே இல்லையா? அதை தானே இப்ப நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். கரூர்ல முதலமைச்சர் கரெக்டா நடந்திருக்காரு விஷயத்துல. விஜயோட தவறுன்னு உங்க தரப்புல போய் வாதிடுறீங்க. இந்த பக்கம் விஜய் நான் வீட்டுல தான் இருப்பேன் அரெஸ்ட் பண்ணுன்றாரு. அது அந்த இடத்துலதான் தெளிவா ஒரே ஒரு விஷயம் வந்து அரசு தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களும் பேசின விஷயம் அதுதான். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, விஜய் வந்து சரியா வந்து கையாண்டிருக்கலான்னு சொல்றான். அந்த ஒரு காரணத்தை வச்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ற முயற்சிக்குள்ள திமுக அரசாங்கம் போகலைங்கிற துரைமுருகனே தெளிவாக பேசியிருக்காரு. சார் நீங்க முன்னுக்கு பின் 2 விஷயத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க ஊடகத்தை முடக்கினது திமுக தான் பயந்துருச்சுன்றீங்க. அப்போ விஜய் ஏன் பயந்துட்டாருன்றீங்க? முடக்கினாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. அந்த இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து முடக்கி இருக்கிறதுங்கிறது என்ன முடக்கிட்டாங்கன்னா முழுசா வந்து முடக்கப்படல. அரசு கேபிள்ல ஒரு 80% நிறைய இடங்கள்ல தெரியலேங்கிறாங்க. அந்த பிரச்சனை இன்னமும் போயிட்டு இருக்குது. அரசு தரப்புல தான் வழக்கம் உடனடியா வந்து மொத்தமா வந்து முடக்கிருச்சுன்னு யாருமே சொல்லவே இல்லை. ஒரு 80% வந்து தெரியல. அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் வந்து அரசாங்கம் வந்துட்டு ஸ்டெப் எடுக்கலைங்கிறது வந்து தெரியுது. அது இனிமே தான் வெளியில வரும். முழுசா வந்துட்டு அது என்ன நடந்துச்சுங்கிறது வந்துட்டு இவ்வளவு ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ரொம்ப பதட்டப்பட்டு உடனே நம்மள பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. பாக்குறவங்க ஒரு விஷயம் இல்ல, பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே தொடர்ந்து பேசுறீங்க, இன்னும் நம்மள பேச வரலன்றது ஊடகத்துக்கு தெரியும். இப்ப நம்ம ஒண்ணா பொறுமையா பேசுவோம். புதிய தலைமுறை முடக்கல அப்படின்னாக்கா எதுக்காக எல்லா ஊடகங்களும் சேர்ந்து திமுகவுக்கு அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிச்சீங்க? சரி, எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. கண்டனத்துல என்ன பதிவு செஞ்சாங்கிறது நீங்களே சொல்லிருக்கீங்க. நீங்க தான் சொல்றீங்க இந்த விஷயத்தை. நீங்க தான் கலந்துக்கிட்டீங்க. சொல்லுங்க என்ன செஞ்சீங்க? நாங்களும் கலந்துக்கிட்டோம். என்ன சொல்லியிருக்கோம்னா 80% வந்துட்டு தெரியல. ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஆதரவா செயல்படுற காலகட்டங்கள்ல ஒரு சில ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிடுது. அந்த விஷயங்கள நிறைய சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கு. அது போன்று முடக்கப்பட்டிருக்குது. ஆனால் 80% வந்து கேபிள் டிவியில், அரசாங்கம் சார்ந்த கேபிள் டிவியில் அது தெரியலைங்கிறத தெளிவாக ஊடகவியலாளர் 80% பெருசா 20 பெருசா? 80% வந்து ஒரு பாக்ஸில் அது தெரியல பெருசு. இது வந்து அரசாங்கம் 80 பெருசா 20 பெருசா சார்? 80 பெருசு தான். 80% நீங்க முடக்கிருக்கீங்கனாலே நான் சொல்லவே இல்லை. முடக்கலைன்னு சொல்லவே இல்லையா நாங்கள் பேசுகிறேன். 80% முடக்கிருக்கனாலே உங்களுக்கு உங்க ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் விஜய் பயந்துட்டான்றீங்கன்னா விஜய் வந்து 3 நாளில் பேசிட்டாரு. நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டில் இருக்கிறேன், உனக்கு தேவைன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கேன். சரி, அதே செய்தியில் வந்துட்டு தவறான கருத்துக்கள் ஆட்சிக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு நடந்த விஷயங்களாகவும் அவங்க செயலையும் தரப்பல. யார் வேணாலும் இதுக்கு முட்டு கொடுத்து பேசலாம். என்னது புரியல? அதாவது வந்துட்டு நாங்கள் சொல்கிற விஷயம் வந்துட்டு தவறுதலாக கொண்டு போய் வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறதையும் வந்துட்டு திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க. நிறைய பேர் பேசின வரைக்கும் அவ்வளோதான் அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க. இந்த சேனல்கள் முடக்கப்படுறதுங்கிறது எல்லா ஆட்சிகளுக்கும் நடக்குது. நாளை ஒருவேளை விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி சிஎம் வாராருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிராக ஒரு செய்தி வந்தால் இது முடக்கப்படுறதுங்கிறது ஆட்சியாளர்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் பாதிக்கப்படுறது ஊடகங்களாக இருக்கிறது கட்சிகள் இல்லை. இப்போ நீங்கள் முடக்கப்பட்டது சேனல் தான், விஜயோட கட்சி இல்லை. முடக்கப்பட்டது சேனல் தான். விஜய் வந்து அவர் சொன்னது நான் இங்கே தான் இருப்பேன், நீ வேணா என்ன அரெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்க அப்படின்ட்டாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் பழிவாங்க விரும்பலன்றீங்க. நாங்கள் பழிவாங்க விரும்பலன்னு சொல்லல. திமுக அப்படி ஒரு பழிவாங்க நடவடிக்கையை எடுக்கலைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் திமுக கொடுத்து பேச முடியாது. பழிவாங்கலார தான் நான் பார்க்க முடியும். அதான் சார், இப்போ பழிவாங்கிறதுனாலே சட்டத்துக்கு புறம்பா செய்கிறது தான் பழிவாங்கிறது. கரெக்டா? அதானே? அப்போ சட்டத்துக்கு புறம்பா நீ செய்ய விரும்பலன்றதுல உனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? கேட்குறேன். அது நீங்கள் கேட்க வேண்டிய திமுக தான் கேட்டேன். என்கிட்ட கேட்க திமுகவை தான் கேட்குறேன். அதில் என்ன உனக்கு பெருமை வேண்டி கிடக்கு? அப்போ நீ சட்டத்துக்கு புறம்பா நடக்கலன்றதை மாறுதட்டி சொல்றீங்கன்னா வெக்கமா இல்லையா உனக்கு? புதிய தலைமுறையை முடக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பா நாங்கள் கிழிச்சேன்னு சொன்னாக்கா நீ இப்போ நீ இதுலேருந்தே தெரியல நீ எவ்வளோ பயந்துருக்குன்ட்டு.
அப்புறம் என்ன விஜய் பயந்துட்டாருன்ற? விஜயிடதான் சார் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி. ஏன்னா வந்து திமுக அரசாங்கம் வந்து ஒரு போக்கில் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜயும் திமுகவை எந்த கட்டத்திலையும் கூட்டணியும் வைக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டியாக சிஎம் கேட்டகரியில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் வந்து 2 பக்கம் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே இருக்கு? ஒரு பக்கம் செல்வ பெருந்தை வந்து எங்கள் கட்சியிலும் கூட தான் கொடி ஆடிட்டு இருக்காங்க, தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி இங்கே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. யாருக்கு வைக்கிற செக் இது? இது முதல்ல செல்வ பெருந்தை அங்கேருந்து எடுத்துட்டாலே சரியா வேணுன்றதை நான் பார்க்குறது. ஒரு இடத்துல கூட செல்வ பெருந்தை விஜய்க்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெம்ட்டாக வைக்கவே இல்லை. ஆனால் திமுக தான் காமராஜர் ஆட்சி கொடுக்குறான்னு அவர் பேசுகிறார். இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? எந்த காங்கிரஸ்காரனும் இதை ஏற்றுக்க மாட்டான். காமராஜரை கேவலப்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட்டாகவும் இதை பார்க்குறோம். இபிஎஸ் அதை தான் இன்னைக்கு பேட்டியில் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிற அதே ஒரு விஷயம் தான். இபிஎஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பேசும்போது நேற்று ஒரு கூட்டத்தில் கூட அதை தான் பேசியிருக்காரு. ரெண்டாவது திமுக ஜால்ரா அடிக்கிறவங்க ஃபுல்லாக காங்கிரஸ் கட்சி தலைவராக முடியும். ரெண்டாவது விஷயம், ராகுல் வந்து ஸ்டாலின்ட்ட அனுமதி கேட்டுட்டு தான் விஜய்கிட்ட பேசினார்னு ஒரு ரெண்டாவது விட்டு விட்டுனார் பார்த்தீங்களா? பச்சை பிள்ளையா ராகுல் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பேசுறதுக்கு. சார் இங்கே களம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ராகுலுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் சவுத் மட்டும் எடுத்துக்கோங்க, நார்த்தை விட்டுருங்க. சவுத் சைடில் ஒரு 5 ஸ்டேட்டு. இப்போ நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, ஓகேங்களா? இந்த 5 ஸ்டேட்லேயும் ஸ்டாலினை கூட்டு போனால் ராகுலுக்கு ஓட்டு கிடைக்குமா? விஜயை கூட்டு போனால் கிடைக்குமா? விஜய்க்கான மாசு இருக்குது. எஸ். அப்போது யார் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவார் ராகுல்ரா? இங்கே ஆப்வியஸ்லி விஜய் தான். இந்த பயத்தை இந்த பக்கம் எல்லாம் மனமாற்றம் ஆடுறதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்கே நமக்கு ஒரு ஆள் இருக்கார், ஒரு அடிமை மாதிரி ஒருத்தர், அவரை வச்சு பேச வை அப்படின்ட்டு செல்வ பெருந்தையை வச்சு பேச வைக்கிறது திட்டமிட்டு திமுக கூட்டணி கட்சிகளை அழிப்பதில் வல்லமை பெற்ற நபர்கள். கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், ஜவஹர்லாலுடைய கட்சி அங்கீகாரம் ரத்தாகி போச்சா? ஸோ இங்கே நீங்கள் மக்கள் தேசிய கட்சின்னு நிறைய அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய நிலைத்தன்மையை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் போகும்பொழுது இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, விஜய் ஓட்டை நிரூபிச்சிட்டாரா அப்படின்னு எல்லாமே ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நிரூபிக்காத ஒருத்தர் 5 ஸ்டேட்டுக்கு போனால் ஓட்டு கிடைக்கும்ன்றீங்க. நிரூபித்த ஒருத்தரை கூட்டு போனால் ஓட்டு கிடைக்காதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் பொழுது மாறுதல் உங்களுக்கு புரியுதா? இதுதான் விஜய்க்கான மாஸ். இந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். அப்போ பிற ஸ்டேட்லேயே அப்படி இருக்குன்னா அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இது ஏன் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது? நீ உட்காந்து கஷ்டப்பட்டு கூவுறேன்னு நான் கேட்குறேன். திமுக காரங்களாம் ஓட்டாகாது, கூட்டம்லாம் ஓட்டாகாதுன்ற உன் பிரச்சனை ஆகாட்டி நீ சந்தோஷப்பட்டு போக வேண்டியதானே? புதிய தலைமுறை எதுக்கு முடக்கிற? விஜய் கட்சிக்கு எதுக்கு நெருக்கடி கொடுக்குற? கேட்குற இடத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? பறந்துருக்கு போகும்போது கையை தூக்காத, வேனை விட்டு இறங்கான்னு எவன் சொன்னது? கழிஞ்சிக்கிட்டு எவன் சொன்னதுன்னு நான் கேட்குறேன். நீ தானே சொன்ன 23 நிபந்தனைகள் வரை விதிக்கப்பட்டது. ஓ இஷ்டத்துக்கு. அப்போ இவ்வளவும் நீ செய்யறேன்னா உனக்கு பயம் இருக்க போய் தானே செய்கிற? உனக்கு பயமே இல்லைனாக்கா நேற்று வந்து கட்சிப்பா நாங்கள் 70% ஆலமரன்ட்டு கம்முன்னு சுற்ற வேண்டியதானே? ஏன் சுற்ற முடியல? இம்பேக்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் சார். இதை தாண்டி உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அங்கே வரப்போகுது, எவ்வளோ பேர் விஜய்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு அசம்பாவித்திற்கு பிறகு விஜய்க்கு எதிராக திரும்ப வேண்டிய மனநிலையெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக திரும்புது. நான் விஜய்க்கே போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவனா விஜய்க்கு போடுறேன்னு முடிவு எடுத்துட்டு அவன் எல்லாத்துலையும் பதிவு பண்ணுறான். நான் கண்டிப்பாக ஓட்டு போடுறேன், விஜய்க்கு தான் போடுவேன் பொழுது இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி புரியுதுல. இவங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம கட்டமைப்பு பெருசாக வச்சுருக்கோம், நம்ம பக்கம் வந்து 10 அமைச்சர் 20 அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்கிறாங்கனாலும் இங்கே விஜய்கிட்ட இப்போ யாருமே இல்லை, எல்லாம் உள்ளாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாலும் யார் மக்களின் முகமாக இருக்கிறாங்க? இந்த பக்கம் எடுத்துட்டா ஒரே ஆள் தான். அன்றைக்கி எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், இந்த பக்கம் கலைஞர் இருந்தார், இன்றைக்கி இந்த பக்கம் விஜய் இருக்கிறாப்புல. இந்த ஒரு முகம் தான் அடையாளமே தவிர கூட இருக்கவனை வச்சுலாம் யாருமே இங்கே கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்துன்னு வச்சிங்களேன், ஸ்டாலின் கூட இருக்கிறவர் கட்சியோட பொதுச் செயலாளர், அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுங்க, பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கன்னு ஒரு ஆள் பேசுகிறேன். ஒரு ஆள் பட்டா நாமன் சைவம் வைணவனும் எதை கொண்டு போய் பாலியல் தொழிலை கொண்டு போய் சேர்க்குறேன். இன்னொரு ஆள் நாய்கிரின்னு பேசுகிறேன், இன்னொரு எஸ்சி ஓசின்னு பேசுகிறேன், இன்னொரு கோமுத்திரான்னு பேசுகிறேன். புரியுதுங்களா? அப்போது இப்படி கூட இருக்கிறதெல்லாம் அல்லகையாக இருந்துட்டு தேவையில்லாத ஒரு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு ஆள் போதும். இங்கே லேபிள்லாம் அது விஜய் தான் சார். அவரை வச்சு தான் இங்கே வந்து எல்லாமே அமைப்பு. இன்றைக்கி நீங்கள் விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவராக இருந்த ஒரு 5 பேர் போட்டிருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் அப்படியே தூக்கி போட்டு விஜய் வேற ஒரு ஆளை போட்டாலும் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கட்சி நபர்கள் எல்லாம் கொடுப்பாங்க, மக்கள் அங்கீகரிச்சு. விஜய் சார்ந்து தான் கட்சி இருக்கு, விஜய் தான் கட்சியோட முகமாவே இருக்கு. அவர் தான் அவர் நிற்கிறாரு, அவர் வீடியோ போடுறாரு, நான் வருவேன்றாரு. இப்போ கரூருக்கு போகிறதுக்கான வேலை செய்கிறாரு, கட்சியை ரீஷபிள் பண்ணுறாரு. திருப்பவும் சொல்கிறேன், திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டின்றத காலத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி சொல்லுவார். நீ விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண. அதை விட்டுட்டு கேவலமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வச்சு பேச விடுற. திருசா மாதிரி பஸ் வேணுமான்னு கேட்குற. இதெல்லாம் எவ்வளோ ஒரு எகத்தாலும் பிடிச்சது. உனக்கு நல்ல பஸ்ஸு கொடுறான்னா திருசா மாதிரி நாங்கள் பஸ் விட முடியுமானாக்கா? அப்போ உதயநிதி கூட தான் சொன்னார், இப்படி ஒரு அழகான வேட்பாளரை மிஸ் பண்ணிடாதீங்க. யாரை? தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அறிமுகப்படுத்தும் போது. அப்போ தமிழிச்சி தங்கப்பாண்டியன் மாதிரி பஸ் விடுறேன்னு சொல்ல வேண்டியதா? நீ சொல்லுவியா? நீ இப்போ இந்த எகத்தால பேச்செல்லாம் நீ பேசிக்கிட்டு விஜய் பயந்துட்டாரு, இது பண்ணிட்டாரு. விஜயும் பயப்பில்லை, கூட இருக்க வாரியர்ஸும் பயப்பில்லை சார்.
2 பேருமே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நம்ம நீயா நானான்னு பார்க்கலான்றது உறுதியாக இருக்கிறோம். பார்த்துக்கலாம். தினகரன் ஓபிஎஸ் வந்துட்டு விஜயோட போறதுக்கான வாய்ப்பு அதிகம்னா தினகரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காரு. இபிஎஸ் வந்துட்டு தான் விரும்புறாரு. ஆனால் வந்து செல்லூர் ராஜு ரொம்ப தெளிவாக சொல்லுவார், என் கட்சி கூடியவே என் கட்சிக்காரன் பிடிக்க மாட்டான், எதுக்கு தாவேக்கா கூடிய பிடிக்க போறான்னு சொல்றாரு. ஆனால் இபிஎஸ் வந்து விஜய் விரும்புறான். ஆனால் ஒருவேளை வந்து இபிஎஸ் விரும்பி கூட்டணி பக்கம் இழுக்கிறதா இருந்தால் பாஜக வெளியில போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல வந்து சிஎம் கேண்டிடேட்னா விஜய் ஏற்கனவே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப இபிஎஸ் எப்படி சர்வே பண்ண முடியும்? சார் விஜய் எல்லாருமே விரும்புகிறாங்க சார். யதார்த்த உண்மையை சொல்லட்டுமா, நாளைக்கு நான் பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு வேண்டாம், நான் திமுகவுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் நினைக்கிறாருனாக்கா, நினைக்க போகிறது இல்லை சொல்கிறேன், திமுக கூப்பிட்டுக்காதா? யதார்த்தத்தை பேசுவோம். யதார்த்தமான ஒரு அரசியல் தாங்க. பிஜேபி அதிமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா, நான் திமுக கூட போகலான்னு இருக்கிறேன்ப்பா நினச்சா ஆளாக வந்து திமுகலேருந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா விஜய்கிட்ட? அப்போது இதே தான் பிஜேபியும் நினைக்குது, இதே தான் அதிமுகவும் நினைக்குது. பிற எல்லா அரசியல் கட்சியும் விஜய் வரணும், நம்மளோட விஜய் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் யங்ஸ்டர்ஸும் கூட நிற்கிறான். அது வந்துட்டாலே போதும், ஓட் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். அப்போ விஜயோட சேர்ந்து வரும்பொழுது அதிகார பகிர்வு வேறு கிடைக்குது. அப்போ நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அன்புமணி அதான் நினைக்கிறாரு, ஐஜேகே கட்சியோட தலைவர் பாரிவேந்தர் அதான் நினைக்கிறாரு, ஓபிஎஸ் நினைக்கிறாரு, டிடிவி நினைக்கிறாப்புல. இன்னும் சொல்ல போனீங்களாக்கா பல நபர்கள் இப்போ அரசியல் காலத்தில் வந்து அப்படியே கட்சி மாறுவதற்கான மனநிலை வந்துக்கிட்டே இருக்கணும் பொழுது நீ விஜயோட அடுத்த செயல்பாடு நகர்வு விஜயை நோக்கித்தான் எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டும். விஜய் அதுக்காக அவர் பேரை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் பிஜேபின்னு பேசுவான், ஒருத்தன் வந்து ஆர்எஸ் இயக்கம் பேசுவான், இன்னொருத்தன் வந்து இப்படி அப்படின்னு சொல்லுவான். என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் நோக்கம் சிந்தனை கரெக்டாக போயிட்டே இருக்குது. நாய்க்கு போய்க்கலாம் நான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் பாடு போயிட்டே இருக்கிறாரு. இடையில நீ வந்து யாரெல்லாம் என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டே இருக்க வேண்டியதான். ராமதாஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. அதே அப்போலோட வைகோவும் இருக்கிறாரு. திமுகவும் வந்து முதலமைச்சர் பார்த்துட்டு போகிறாரு, இபிஎஸும் வந்து 2 பேரையும் பார்த்துட்டு போகிறாரு, பிஜேபியோட தேசிய தலைமையை கூப்பிட்டு வந்து நயினார் நாகேந்திரனும் பார்த்துட்டு வர்றாரு. இது எந்த விதமான அரசியலவை வந்து கட்டமைக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க? சார் நீங்கள் ராமதாஸ் அவர்களுக்கு இப்போ நீங்கள் சீனியர் மோஸ்ட், அவர் வந்து தமிழ்நாட்டோட சீனியர் மோஸ்ட் அரசியல் தான். 2 பேருமே சீனியர் மோஸ்ட் தலைவர்கள் தான். சீனியர் மோஸ்ட் 2 பேரும் தலைவர்கள். அவர்கள் எல்லாரும் வந்து அவரை பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட் பேங்கிங் ராமதாஸ் வச்சிருக்கிறாரு. ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அவர் இருக்கிறாருன்னும் பொழுது மாறி இன்றைக்கி நீங்கள் ஓட்டு அரசியலுக்காக யார் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி திமுக சேர்த்துக்கலையா, சேகர் பாபு சேர்த்துக்கலையா, நாளைக்கு திரும்ப அதிமுக வந்தாலும் சேர்த்துக்க தான் போகிறாங்க. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்து இந்த கூட்டணி கணக்குக்குள்ளே இவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வேணால் கையாளுவாங்க. ஆனால் நமக்கு இவங்கெல்லாம் போய் பார்த்ததெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. சீமான் வேற போய் பார்த்தாரு, அவரும் லாஸ்ட்டாக போய் கடைசி அவர் தான் போய் பார்த்தாரு. இப்படி ஐயா வந்து இப்படி சீமானை கை நீட்டி பேசுகிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்தது. ஆனால் எல்லாரும் இப்போ பயந்துக்கிட்டு என்ன பதிவு போடுறாங்க தெரியுங்களா, எனக்கு அப்புறம் கட்சி நீ தாண்டா பார்க்கணுன்னு சீமான் வெளியில் வந்து சொல்லிடுவாரோ, ஐயா அப்படி சொன்னாருன்னு சொல்லி பயப்படுறாங்க. இவர் வந்து நிறைய கதை சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த கதையில் இந்த ஒரு கதையை விட்டுருவாருன்னு பயப்படுறாங்க. பட் ஆனால் அரசியல் கட்சிகளுக்குள்ள கேல்குலேஷன் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா அதிமுகவுக்கு மிக முக்கியமான எலெக்ஷன். இதை விட்டுட்டாக்கா மேலே ஏறி வரவே முடியாது. எடப்பாடியோட அரசியல் வந்துட்டு முடிவுக்கு வரக்கூடிய அவ்வளோதான். 2வது அதிமுக இருந்தால் தான் பிஜேபி இங்கே உயிர் இருக்கும். நீங்கள் ஆக்சிஜனை அங்கேருந்து வாங்கி தான் நீங்கள் சுவாச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தனியாக இங்கே எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது இவங்க ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. 2வது பிற ஸ்டேட்டில் வந்து 300 கோடி 500 கோடி வரைக்கும் பேரம் பேசினாங்க அப்படின்ற காணொலியில் நம்ம பார்த்துருக்கும் பொழுது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போவாங்க. இந்த பக்கம் ராகுல் வந்து விஜயிடம் கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் திமுகவுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்பொழுது ஒரு செக் இருக்குது. ஆமாம், காங்கிரஸ் வந்து பேசக்கூடிய நிலைத்தன்மை பார்க்கும்போது பயம் ஏற்படுகிறது. நாளைக்கு நிறைய அசம்பாவிதம் சம்பவம் நடக்குது, என்னென்னமோ நடந்தால் கூட விஜயை நேரடியாக கமலஹாசன் விமர்சிக்கவே கிடையாது இந்த நொடி வரைக்கும். ஆமாம், நேரடியாக இந்த இடத்துலையுமே வந்து விமர்சனம் பண்ண மாட்டார். எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னு, நமக்கு அரசியல் ஃபியூச்சர் வேணும், நம்ம கட்சியும் வளரணும், நம்ம ஏன் போய் தேவையில்லாம் மல்லு கட்டுவானே, ஆட்சியில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அவங்க பார்த்துக்கிட்டோன்னு எல்லாம் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னே இருந்த மனநிலை ஜவஹர்லாமே பாருங்கள், இப்போ வந்து விஜய் கடுமையெல்லாம் எதுவுமே பேச மாட்டார். கட்சி அங்கே யாருமே போச்சு உனக்கு முட்டு கொடுத்து இப்படி எல்லாருமே நம்ம பேசிட்டு உட்காந்து நான் போயிடுவோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் நெருங்கினவங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஏன் ஏற்படுதுனாக்கா, விஜய் வராமையே இருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனையே கிடையாது, இந்த சீனே கிடையாது. பல எப்படி 2 பேரும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. விஜய்ன்ற ஒரு புதிய சக்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸும் மக்கள் எல்லாமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது நம்ம காலம் மாறுதுரா, நம்மளை வந்து முச்சத்தில் நம்ம நின்றுவோமோன்னு ஒரு பயம் ஏற்படும் பொழுது இப்படியாப்பட்ட நகர்வுகள் நகர்ப்புது. அப்போது அரசியல் மையப்புள்ளியாக இருக்கிறது கிடையாது. அரசியலே விஜயாக தான் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கிறார். நாளைக்கு தேசிய அரசியலுக்குள்ளேயும் விஜய் செல்வார். இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு மிகையாக தெரியலாம், ஆனால் தேசிய அரசியலுக்குள் விஜய் செல்வதற்கான நகர்வை நகர்த்துவதற்குமான திட்ட வடிவமும் விஜய்க்கு இருக்குது. நாளைக்கு தமிழ்நாட்டோட முடிக்கிறதோட ஒரு பிளான் கிடையாது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு விஜயோட தயவு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு முகமாக மாறணுன்றது தான். நாளைக்கு அப்போ அது மாறவும் செய்வார். நீங்கள் பாருங்கள், கூடிய சீக்கிரம் தேசிய லெவலில் விஜயோடைய கட்சி வந்து வளரும்.
அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அதோடைய வளர்ச்சி பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஏன்னா கை வந்து எங்களுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்லி உதயநிதி வேற பேசியிருக்காரு. ம். காங்கிரஸை பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ உள்ள ஒரு புகைச்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத எடுத்துக்கலாமா அது? ஆமாம் சார், நீங்கள் அந்த கையை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் கைக்கு வந்து 85 சீட்டு கொடுத்த இடத்துல நீங்கள் எங்கே வந்து நிற்கிது? 25 சீட்டு 25 சீட்டில் வந்து நிற்கிது. அப்போ கை உங்களை விட்டு நழுவ தானே செய்யும். இது வரைக்கும் எந்த அதிகாரம் வந்து பகிர்வும் கொடுக்கப்படல. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா 207 ஸ்கூல்ஸ் மூடப்பட்டிருக்கு உங்கள் ஆட்சியில், புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் காமராஜர் படிக்க வச்சார், ஸ்கூலுக்கு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணார். உங்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடப்பட்டிருக்கு. கை உங்கள் கூட எப்படி நிற்கும்? ஸ்ட்ரென்த் வரல அப்படிங்கிற பேசுறாங்க. ஏன்னா பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் ஆயிடுச்சு, ஹையர் செகண்டரி நோக்கி போகிறானுங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மிடில் இருக்கிறப்ப அங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்பு அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யார்? ப்ரைவேட்டாக ஏன் சார் நிறைய டாஸ்மார்க் வரல சொல்லுங்கள்? நீ ப்ரைவேட்டாக ஸ்கூல் வருது, காலேஜ் வருது, ஏன் டாஸ்மார்க் வரல? அதுக்கு நீ அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு நீ ரொம்ப தெளிவாக இருக்கிறில்ல. அப்போ இதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்த? அப்போ கவர்மெண்ட்டை நீ ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும்ல. இங்கே ஃபுல்லாக உயர்தர கல்வி ரகம் கொடுத்துருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை மாற்றிருக்கணும், ஆசிரியர் மாற்றிருக்கணும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் சரி செஞ்சேன்னா ஏன் சார் ஓசியாக ஒரு இது சூப்பராக கிடைக்குதுன்னா இதை விட்டுட்டு எவனாவது வெளியில் காசு கொடுத்து போவானா? அந்தளவுக்கு இங்கே தொழில் வளம் வளர்ந்துருக்கா? அந்தளவுக்கு சம்பாத்தியம் இருக்கா சார்? மாதம் கடைசியானா ஒரு 10,000 ரூபா கையில் நிற்கிதா நமக்கு? மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு 10,000 நிற்கிதா? இல்லை. அப்போ இதான் யதார்த்தம் கிரவுண்டில் ஏற்றும்போது நீங்கள் அப்படித்தான் வச்சுருக்கீங்க. இப்போ மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, திமுக மாதம் மின்சார கட்டணத்தை எடுப்பதற்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போதான். இப்போ அப்படிலாம் ஓட் பேங்கை தக்க வைக்கணும். நீ மாதம் மின் கட்டணம் எடுக்க வச்சாலும் சரி, 1000க்கு 2000 கொடுத்தாலும் சரி. மகளிர் உதவித்தொகை வந்து பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு சார் மக்கள்கிட்ட. எல்லா இடங்களையும் இந்த ஓரணி தமிழ்நாடு வந்து கொண்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சிஎம்மோட எல்லா ஸ்கீம்ஸுமே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. இப்போ அந்த மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் வேற இன்னும் வேற 25 லட்சம் பேரை வேற இணைக்க வேற போறாங்க. ஓரிரு மாதத்தில் தமிழ்நாட்டில் எல்லா அக்கப்பூர்வம் மகளிர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இங்கே நடந்த எல்லா அக்கப்பூர்வம் போய் சேர்ந்துருக்கு. மகளிர் மேலே இருக்கக்கூடிய அந்த பாலியல் அத்துமீறலும் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ கடன் சுமை ஏற்றிருக்காங்கன்னு தெரியுது, எவ்வளோ வரி சுமை ஏற்றிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது சார். பாமர மக்களுக்கு நல்லா தெரியுது சார். டிஃப்ரென்ஸ் புரியுது. நீ நடிக்கிற புள்ள நடிக்காமல் அரசியலுக்கு வந்திருக்கு, நல்லது செய்யணும்ட்டு. இது போதும், இதுதான் போதும். அவனுக்கு பெரிய நாலேஜ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஓட்டு உரிமை அவனுக்கு இருக்கா? யாருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணுறது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவன் உனக்கு போகணும்னு முடிவு பண்ணல, திமுகவுக்கு விஜய்க்கு போகணும்னு முடிவு பண்ணான். கிரவுண்டு மாறுது, கதறு. விசிகாவோட ஸ்டாண்ட் மாறும்னு நினைக்கிறீங்களா? விசிகாவோட ஸ்டாண்ட் வந்து திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாண்ட். ஏன்னா முதல்ல வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருந்தார். ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு வரும், அதை அப்படியே மாற்றி தான் அவரும் பேசியிருக்காரு சார். அவர் ஸ்டாண்டு போட்டு திமுக கூட பக்கத்தில் உட்காந்துட்டாரு. இனி வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாக்கா அது வந்து அண்ணன் வந்து பழைய ஒரு திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். பழைய வீடியோலாம் அவர் பேசினதை எடுத்து பார்த்தாரே அவர் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். திமுக என்பது கொடிய விஷப்பாம்பு, இந்த பாம்புகளோடு சேர்ந்து பயணம் பண்ண முடியாது, கட்டோரி விரியானும் கண்ணாரி விரியானும் கிடக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த பாம்போட நீங்கள் உங்களுக்கு சாவாசம் சார். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு யதார்த்தம் அவருக்கு தெரியும் சார். அவருக்கு சேர் போட்டதும் தெரியும், பொது தொகுதி நிற்கக்கூடாதுன்னு சொன்னது தெரியும், இந்த நொடி வரைக்கும் அவர் எந்த இடத்துல எங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரியும். அதே நபர் நம்ம ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ கூடும். வைரமாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, மண்ணுக்குள்ளே கிடந்துன்னு வச்சுக்கணும், ஒன்று வேல்யூ கிடையாது. அந்த வைரம் தங்கம் எல்லாம் வெளியில் வந்து அது எது பொருந்துதோ அங்கே தான் ஒன்று வேல்யூ கூடும். அதே இப்போ இருக்கிற திருமாவளவன் விஜய் கூட வந்தால் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் எப்படி இருக்கும்? உங்களையும் சேர்த்து தூக்கி இந்த வாரியர்ஸ் மக்கள் கொண்டாடுவான். உங்களுக்கு அல்டிமேட் என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட நம்ம போய் ரீச் ஆகிறோமா, மக்கள் நம்ம அங்கீகரிக்கிறோம்னா, இவ்வளோ தான் சார் அரசியல். அதை விஜய் செஞ்சுட்டார். நீங்கள் விஜயோடு சேர்ந்தீங்கன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரி மணக்கும். அப்படி இல்லைனாக்கா போங்க, அவ்வளோதான். இறுதியாக ஒரு கேள்வி சார். நாளைக்கு நான் வந்துட்டு நயனா நாயந்தன் தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. ஜேபி நட்டா வர்றதா இருந்துச்சு, அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏற்கனவே அண்ணாமலை பேசுகிறது தேசிய தலைமை பேச்சை கேட்டு தான் நான் வந்து டிடிவியும் சந்திக்கிறேன், ஓபிஎஸ் சந்திக்கிறேங்கிறார். இது நயனா நாயந்திரனை மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு செக் வைக்கிறாங்களா தலைமை? நீங்கள் நயனா நாயந்திரனை மாற்றிட்டு திருப்பி அண்ணாமலை போட்டாலும் சரி, இல்லை வேறு யாரை தமிழிசை போட்டாலும் சரி, இல்லை 3 பேரும் சேர்த்து தலைவராக போட்டாலும் சரி, அப்போல்லாம் பிஜேபிங்க ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க. நிச்சயமா சார். நீங்கள் மழை காலமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். மழை காலத்தில் கூட தாம்பரம் முளைக்காது தமிழ்நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? முளைக்க வாய்ப்பே கிடையாது. நீ அதிமுக கூட போனால் தான் ஆக்சிஜனை இரவல் வாங்கி உயிர் வாழ முடியும், இல்லைனாக்கா இருக்காது. அவர் எடப்பாடி நீ வேணாடா எனக்கு இம்சையாக இருக்க, நீ ரொம்ப எனக்கு டார்ச்சர் பண்ணுறது வெளியே போடான்னு உன்னை அனுப்பிச்சிட்டு தனியாக வந்துட்டான்னு வச்சுங்களேன், அப்படியே களம் மாறிடும். அதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் ஆட்சி செஞ்சுக்க, இந்தியாவே நீ ஆட்சி செஞ்சுக்க, ஆனால் என் ஸ்டேட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றது தான் கலை யதார்த்தம். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.